அப்படின்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ வந்து எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நித்யா வந்து ரோபோட்டிக் ஆர்ம்ஸை பற்றி சொல்ல போகிறாங்க. இதில் வந்து ஹியூமனோட ஹேண்ட்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷினு. இதில் வந்து பிக் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ஸை பிக் பண்ண முடியும், ஹோல்ட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் சென்சார்ஸும் மோட்டார்ஸும் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த மிஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிக் பண்ண முடியும். பிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியும். இப்படி அதே வந்து நம்மளால் மூவும் பண்ண முடியும். இதில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுல்ல. அப்புறமேட்டு இதோட ஆஃப்ரின் வந்து இதோட யூசேஜை பற்றி சொல்ல போகிறாங்க. ஐஎம்ஏ ஆஃப்ரினாரா நான் வந்து ரோபோட்டிக் ஆர்மோட யூஸை பற்றி சொல்ல போகிறோம். ரோபோட்டிக் ஆர்மில் என்னென்ன யூஸ் இருக்குது, நிறையா யூஸஸ் இருக்குது. அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ரோபோட்டிக் ஆர்ம் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் செய்யும் போது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா வீட்டிலேருந்து ஒரு பொருளை இங்கேருந்து வேர் ஹவுஸில் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பேஸ் ரீசர்ச்லேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நிறையா ஃபேக்ட்ரிஸில் வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம டேஞ்சரஸான பிளேஸில் வந்துட்டு சேஃபாக ஹியூமன்ஸ்க்கு பதிலாக இது ஒர்க் ஆகும். எதுக்காக டாக்டர் எல்லாம் ரோபோட்டிக் ஆர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க? இப்போ நம்ம சில டைம் சர்ஜரிஸ் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் நல்லா நடுங்கும். அப்போ வந்து நம்ம நடுங்கும் போது அந்த மாதிரி பண்ணோன்னா சர்ஜரியில் ஏதாவது தப்பு வந்துடும். இப்போ நம்ம இந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம இது ஹாஸ்பிட்டல்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுறோம். நிவேஷா வந்து இதோட ஒர்க்கை பற்றி சொல்ல போகிறாங்க. ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் பற்றி ஒர்க்கை பற்றி சொல்ல போகிறாங்க. ஐஎம் நிவேஷா. ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் ஒர்க்கு எப்படிலாம் பண்ண சொல்ல போகிறேன். ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணணும், சேஃபாக இருக்கணும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நம்ம